வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக கேள்விகள் கேட்போம். ஏன் இப்படி செஞ்ச, எங்கே வச்ச, என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நியூட்ரல் கொஷின்ஸ். பட் பல சமயங்களில் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுவோம். தமிழில் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தான் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்குவோம். ஏன் தான் இப்படி செஞ்சியோ தெரில, எங்கே தான் வச்ச, என்ன தான் பண்ணிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம். இதே மாதிரி இங்கிலீஷில் எம்ஃபசைஸ் பண்ண முடியுமா? அப்படி எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த கொஷன் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹூ, வாட், வேர், வென்னுட்டு, இது கூட இந்த எவருங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்குவோம். ஹூ எவர், வாட் எவர், இந்த மாதிரி. பட் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குது, இடையில இருக்கிற இந்த ஸ்பேஸ். ஏன்னா இதை பார்த்த உடனே உங்களுக்கு வாட், ஹூ எவர், வாட் எவர், வேர் எவர்னா வேற அர்த்தம் தானே, இதை எப்படி எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ரேசஸை நீங்கள் இந்த வார்த்தைகளோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள் இடையில ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு வேற அர்த்தம். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கூட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் நம்ம இன்னைக்கு சொல்கிறது இந்த ஸ்பேஸோடு இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகளாக இருக்கக்கூடிய இதை ஹூ எவர், வாட் எவர், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரேசஸை கூட யூஸ் பண்ணலாம். ஹூ ஆன் எர்த், வாட் ஆன் எர்த், வேர் ஆன் எர்த், இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டில் இந்த ஹூ ஆன் எர்த், வாட் ஆன் எர்த்னு சொல்கிறது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணுறது. பட் நம்ம இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுவாங்க. எம்ஃபசைஸ் பண்ணுறப்போ நம்ம ரெண்டில் எதை வேணால் வச்சு எம்ஃபசைஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கொஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இதில் நாம் முக்கியமாக பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்விகளை கேட்குறத விட நம்மளுடைய ஒரு எமோஷனை காட்டுற மாதிரி தான் இந்த மாதிரி கேள்விகள். பொதுவாக எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம அதில் கொஞ்சம் எமோஷனை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும்? ஒன்று ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இல்லைனா எரிச்சல், அனாயன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி, இல்லைனா இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு ஒரு டிஸ்பிலீஃப், கோபம், இதையெல்லாம் நம்ம அதில் வந்து காட்டுற மாதிரி தான் இந்த எம்ஃபசைஸை நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதனால பெரும்பாலும் இந்த மாதிரி கொஷன்ஸை நம்ம வந்து ரெட்டாரிக்கல் கொஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பதிலை எதிர்பார்த்து கேட்குற கேள்விகள் இல்லை, நம்மளுடைய இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனையோ, சர்ப்ரைஸையோ, கோபத்தையோ வெளிப்படுத்துகிற மாதிரியான கேள்விகள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கொஷன்ஸ் பார்க்குறப்ப அப்படியே நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வழக்கமான கேள்விகள் தான். எப்போவும் நீங்கள் எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணுறோம். ஆனால் வாட்டுன்னு இருந்தால் வாட் எவர்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஹூனா ஹூ எவர்னு சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக் கொஷின்ஸில் நம்ம வந்து கொஷன் வேர்டோட இதை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அவன் அந்த வேலையை எப்போ முடிக்க போகிறான், இது கொஷன். நம்ம பதிலை எதிர்பார்த்து கேட்குறோம் இல்லையா? ஸோ அவன் அந்த வேலையை எப்போது முடிக்க போகிறான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ எப்போது அப்படின்னா வென் இல்லையா? ஸோ பேசிக்காக ஒரு கொஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்போது முடிக்க போகிறான்னு இருக்குது, அதனால வென் இஸ் ஹி கோயிங் டு. போகிறான் அப்படின்னாலே கோயிங் டுன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால வென் இஸ் ஹி கோயிங் டு ஃபினிஷ் தட் ஒர்க். இந்த வேலையை அவன் எப்போ முடிக்க போகிறான், வென் இஸ் ஹி கோயிங் டு ஃபினிஷ் தட் ஒர்க். இப்போ இந்த இடத்துல நாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டோம். ரொம்ப நாளாக அந்த வேலையை அவன் முடிக்காமே வச்சுருக்கான். அப்போ நம்ம வந்து எரிச்சலில் கேட்போம் இல்லையா, அவன் எப்போ தான் அதை முடிக்க போகிறான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அவன் எப்போ தான் அதை முடிக்க போகிறான் அப்படின்னா நமக்கே தெரியும் ஒன்றும் பதில் சொல்ல போகிறது இல்லைன்ட்டு. ஆனாலும் நம்ம எரிச்சலில் அப்படி எம்ஃபசைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வென்னுக்கு பதிலாக அப்படியே வென் எவர், அவ்வளோதான். ஸோ வென் எவர் இஸ் ஹி கோயிங் டு ஃபினிஷ் தட் ஒர்க் அப்படி நம்ம கேட்கலாம். இல்லைனா வென் ஆன் எர்த் இஸ் ஹி கோயிங் டு ஃபினிஷ் தட் ஒர்க் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ ரெண்டு விதமாக கேட்டாலும் நம்ம எம்ஃபசைஸ் தான் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட ஏன் நீ அப்படி சொன்ன அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஏன் அப்படி சொன்ன அப்படின்னா why did you say so அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா ஏன் அதை போய் அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்றதா இருந்தால் why did you say that to her, past tense இல்லையா? அதனால why did you say that to her, அவங்க கிட்ட ஏன் சொன்ன அப்படின்னு சொல்றது. இப்போ இதுவே அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். அவங்க கிட்ட போய் ஏன் தான் அப்படி சொன்னியோ தெரில அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட போய் ஏன் தான் நீ அப்படி சொன்னியோ தெரில இப்படி நம்ம சொல்கிறோம். இதை தான் நாம் why ever அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம். ஸோ why ever did you say that to her, ஏன் தான் அதை சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அப்படின்னா சொன்ன மாதிரி why on earth did you say that to her அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஏன் தான் அதை தான் நம்ம இப்படி எம்ஃபசைஸ் பண்ணோம். இப்போ அடுத்ததா எங்கே அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை காணும்,
சாதாரணமாக கேட்குறப்ப எப்படி கேட்போம், என் ஃபைலை எங்கே வச்ச அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ எங்கே, வேர், வச்சது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால வேர் டிட் யூ புட் மை ஃபைல், வேர் டிட் யூ புட் மை ஃபைல் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம வந்து வெறும் பதிலாக எதிர்பார்த்து எங்கே வச்ச அப்படி கேட்குறோம். ரொம்ப நேரமாக தேடிட்டீங்க கிடைக்கல, அப்போ நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கேட்போம், என் ஃபைலை எங்கே தான் வச்ச அப்படி கேட்போம். அப்படி கேட்குறப்ப தான் நம்ம எங்கே தான் அப்படிங்கிறதுக்கு தான் வேர் எவர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வேர் எவர் டிட் யூ புட் மை ஃபைல், இல்லைனா வேர் ஆன் எர்த் டிட் யூ புட் மை ஃபைல் அப்படி நம்ம கேட்க வேண்டியதுதான். இப்போ இந்த கொஷின் பாருங்க. இப்போ அப்பா வீட்டுக்கு வராரு, வீட்டு வாசப்படி நேராக யாரோ ஷூவை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்பா கேட்பார், யார் ஷூ இங்கே கட்டி போட்டது அப்படி கேட்பார். இது நார்மலான கொஷின். அப்போது பொதுவாக பார்த்தீங்களான்னா இந்த யார் அப்படின்ற வார்த்தையை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக தான் கேட்குறோம். அதனால யார் அப்படி கேட்குறப்ப நம்ம வந்து இந்த டிட்டு இந்த மாதிரி டென்ஸை குறிப்பிடுற மாதிரி வார்த்தைகளை நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. டைரெக்டாக வேர்பில் தான் நம்ம அதை காட்டுவோம். ஸோ அதனால ஹூ லெஃப்ட் த ஷூஸ் ஹியர், ஹூ லெஃப்ட் த ஷூஸ் ஹியர் அப்படி நம்ம கேட்டுருவோம். பட் இதுவே நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிட்டு, கரெக்டாக டோருக்கு நேராக கொண்டு வந்து ஷூவை கட்டி போட்டது யாரு அப்படி கேட்போம் இல்லையா? இன்னும் சில சமயங்களில் கோபமாக சிலர் எவன் பண்ணது அந்த மாதிரியெல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கும் நம்ம இதே மாதிரி தான் எம்ஃபசைஸ் பண்ணுவோம். ஸோ எவன் ஷூவை கதவுக்கு நேராக கட்டி போட்டது அப்படி எரிச்சலாம். ஸோ நம்ம என்ன கேட்குறோம், இது என்ன முட்டாள்தனமாக இப்படி கட்டி போட்டது யார் அப்படி நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ இது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, இந்த இங்கே போய் போட்டிருக்கானே ரொம்ப முட்டாள்தனமாக அந்த மாதிரி கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த கொஷனை கேட்குறோம். அதனால தான் இதை நம்ம ரெட்டாரிக்கல் கொஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹூ கூட நம்ம எவரை சேர்த்துக்கிறோம். ஹூ எவர் லெஃப்ட் த ஷூஸ் ஹியர் அப்படி கேட்குறோம். இல்லைனா ஹூ எவர் லெஃப்ட் த ஷூஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர், கரெக்டாக டோருக்கு நேராக கொண்டு வந்து இப்படி கைட்டு போட்டது யாரு இப்படி நம்ம கேட்குறோம். ஹூ எவர் லெஃப்ட் த ஷூஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரைட் கூட இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணுறது தான், கரெக்டாக டோருக்கு நேராக கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ரைட்ன்ற வார்த்தையும் சேர்த்துட்ருக்கோம். இப்போ சொன்ன மாதிரி ஹூ ஆன் எர்த் கூட நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். சரி, இனி வர சென்டென்சஸில் நம்ம டைரெக்டாக நம்ம எம்ஃபசைஸ் பண்ணியே கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போது நல்ல ஒரு ஹாட்டான டே, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்கார், ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கார். அப்போ நம்ம வந்து கேட்போம் இல்லையா, இல்லை வெளியில் வெயில் கொளுத்துது, நீ எதை இப்படி ஒரு தடிமனான ஸ்வெட்டரை போட்டிருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் போட்டிருக்க அப்படிங்கிற கொஷனாக நம்ம கேட்குறத விட நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, நீ இப்போ போய் இப்படி ஒரு ஸ்வெட்டர் போட்டிருக்க அப்படின்னு நம்ம அதை தான் நம்ம இந்த இடத்துல மெயினாக வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ வெளியில் வெயில் கொளுத்துது, அடுத்து அதை ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நீ ஏன் தான் இப்படி ஒரு திக்கான ஸ்வெட்டரை போட்டிருக்க அதை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் தான் அப்படின்ட்டு இருக்கு, அதனால ஒய் எவர் இல்லைன்னா ஒய் ஆன் எர்த் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ நீன் இருக்கிறதுனால ஆர் யூ இப்போ போட்டிருக்காரு இல்லையா? ஸோ இப்போ போட்டிருக்கிறதுனால ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ ஆர் யூ வேரிங் சச் அ திக் ஸ்வெட்டர், இப்படி ஒரு அதுக்கு தான் நம்ம சச் அ திக் ஸ்வெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒய் ஆன் எர்த் ஆர் யூ வேரிங் சச் அ திக் ஸ்வெட்டர், இட்ஸ் ஸ்கார்ச்சிங் ஹாட் அவுட் சைட், இட்ஸ் ஸ்கார்ச்சிங் ஹாட் அவுட் சைட். Why on earth are you wearing such a thick sweater அப்படி கேட்குறோம். அவன் எப்போவுமே லேட்டு தான், எப்போ தான் அவன் சரியான நேரத்துக்கு வர கற்றுக்க போகிறானோ. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அவன் எப்போவுமே லேட்டு தான், ஹீ இஸ் ஆல்வேஸ் லேட். சரி, அது அப்படியே இருக்கட்டும். இந்த பாட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். எப்போ தான் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எப்போனா வென், அதுக்கு பதிலாக வென் எவர் அப்படி நம்ம சொல்லிட்டோம். இனிமேல் ஃப்யூச்சரில் தான் அவன் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அதனால ஃப்யூச்சர் டென்ஸில் வில் ஹீ, கற்றுக்கிறது, அதனால லேர்ன், என்ன கற்றுக்கணும், சரியான நேரத்துக்கு வர கற்றுக்கணும். ஸோ டு பி ஆன் டைம், வென் எவர் வில் ஹீ லேர்ன் டு பி ஆன் டைம், ஹீ இஸ் ஆல்வேஸ் லேட், வென் எவர் வில் ஹீ லேர்ன் டு பி ஆன் டைம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷன். நீங்கள் இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதானா எப்படி கேட்போம், என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படி கேட்குறதானா எப்படி கேட்போம், கொஞ்சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஸோ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஒரு சிம்பிளான கொஷன். ஸோ அதை என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கோபமாக கேட்க போகிறோம். ஸோ அப்போ வாட் ஆன் எர்த் ஆர் யூ டூயிங் ஹியர், இப்போ இந்த இடத்துல அப்படின்றதுனால ஹியர்னு ஒன்று சேர்த்துட்ருக்கோம். இதை நம்ம இங்கே ஒன்றுன்ற அவசியம் இல்லை, இங்கே என்ன தமிழில் இல்லை, பட் நீங்கள் போடுறதானா அப்படி போட்டுக்கலாம். ஸோ வாட் ஆன் எர்த் ஆர் யூ டூயிங் அப்படி சொன்னால் கூட போதும். இல்லைன்னா வாட் எவர் ஆர் யூ டூயிங் அப்படி கேட்டாலும் ஓகே தான். நான் காலையிலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன், எங்கே தான் போனேன் அப்படி கேட்க போகிறோம்.
ஸோ நான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ இப்போ தான் ஃபோனை எடுத்திருக்க. ஸோ காலையிலேருந்து அப்படிங்கிறப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ நான் ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங். இல்லை ஐ பீன் காலிங் யூ ஆல் டே. ஐ பீன் காலிங் யூ ஆல் மார்னிங். காலையில் ஃபுல்லாக உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நம்ம சொல்லலாம். இப்போ எங்கே தான் போனேன் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ எங்கன்னா வேர் இல்லையா? ஸோ வேர் ஆன் எர்த், வேர் எவர் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதையும் நம்ம அப்படியே பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். ஹாவ் யூ பீன், எங்கே தான் போனேன்? ஹாவ் யூ பீன், வேர் எவர் ஹாவ் யூ பீன், வேர் ஹாவ் யூ பீன், அதுதான் நம்ம வேர் எவர் ஹாவ் யூ பீன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எங்கே போய் தொலைஞ்ச அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ஸோ ஐ பீன் காலிங் யூ ஆல் டே, ஐ பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங், வேர் எவர் ஹாவ் யூ பீன் அப்படி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோம். இப்போ வீட்டில் ஒரு ரூம் பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. கொஞ்சம் ரூமை நீயே பாரு, நீ எப்போ தான் ரூமை க்ளீன் பண்ண போகிற அப்படி கேட்போம். ஸோ அதுதான் நம்ம இப்போ சொல்லணும். ஸோ ஜஸ்ட் லுக் அட் யுவர் ரூம். எப்போதான், வென் எவர், வென் ஆன் எர்த். ஸோ நீ ஃப்யூச்சரில் க்ளீன் பண்ண போகிற அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஆர் யூ கோயிங் டு. இப்போ வென் எவர் ஆர் யூ கோயிங் டு க்ளீன் யுவர் ரூம். வென் ஆன் எர்த் ஆர் யூ கோயிங் டு க்ளீன் யுவர் ரூம். ஸோ ரெண்டுமே சொல்லு. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க, ஒரு பணத்தை திருப்பி கொடுக்கல, இப்போ திரும்ப கேட்குறாருன்னு கொடுக்க போகிறீங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? என்னது நீங்கள் திரும்ப பணம் கொடுக்க போகிறீங்களா? நீங்கள் ஏன் தான் மறுபடியும் அவருக்கு கடன் கொடுப்பீங்களோ தெரியல. அவர் போன தடவையே ₹1 கூட திருப்பி கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஏன் தான் அவனுக்கு திரும்ப கொடுக்க போகிறீங்களோ தெரில அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல கேள்வியாக கேட்குறத விட என்ன ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவன் போன தடவையே ₹1 கூட திருப்பி கொடுக்கல, அதை நம்ம சொல்லிடலாமா? So he didn't return a single rupee last time. He didn't return a single rupee last time. நீங்க ஏன் தான் அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் தான் அப்படின்னா ஒய், ஒய் எவர், ஒய் ஆன் எர்த் எப்படி வேணா சொல்லுங்க. அடுத்தது இனிமே தான் கொடுக்க போறீங்க நீன் இருக்கு, அதனால நீங்க ஆர் யூ கோயிங் டுன்னு வச்சு சொன்னாலும் சரி, இல்லை வுட் வச்சு சொன்னா கூட ஓகே தான். ஸோ ஒய் எவர் வுட் யூ லெண்ட் அவனுக்கு, ஹிம், மணி அகெயின் திரும்ப பணம். அதனால why ever would you lend him money again? Why ever would you lend him money again? He didn't return a single rupee last time. இப்போ நாம இந்த why ever, why on earth, what on earth இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. என் ஃபோனை எங்கே தான் வச்சேனோ தெரில, நேற்று நீ எப்போ தான் வீட்டுக்கு போனேன், யாரு தான் அப்படி கதவை திறந்தே வச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க. இது அப்புறம் நாம நேற்று பார்த்த பை த லுக் ஆஃப் அண்ட் ஃப்ரம் த லுக் ஆஃப், இதுக்கான இந்த சென்டென்சஸ் உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த லுக் ஆஃப் அண்ட் பை த லுக் ஆஃப் ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லை, நீங்கள் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஏன் தான், எப்படி தான், என்ன தான், இந்த மாதிரி கொஷின்ஸ் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு ஒய் எவர் அண்ட் ஒய் ஆன் எர்த், இந்த மாதிரி எவர் ஆன் எர்த் இந்த மாதிரி வார்த்தைகளை ஃப்ரேசஸை சேர்த்துக்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.